வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்திருக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி அதாவது எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னைக்கு விட்டுருக்காங்க. 4/4/2025 இன்னைக்கால விட்டுருக்காங்க. ஸோ அறிவிக்கை என்ன பார்த்தீங்கன்னா 1/2025 ஓகேங்களா. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு மையம் இவங்க தான் வந்து நமக்கு வந்துட்டு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நமக்கு வந்திருக்கு. ஆனால் வந்துட்டு இதில் பார்த்தீங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்துட்டு எப்போ வந்து அப்ளிகேஷன் டேட் ஓப்பன் ஆகும், எப்போ எண்ட் ஆகும், எப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் முடிக்கலாம் டேட் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அறிவிக்கை தேதி வந்து 4/4/2025 இணையவழி விண்ணப்பம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு அப்ளிகேஷன் நம்ம எப்போ போட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/4/2025 அன்னைக்கு போடலாம். தென் அது மட்டும் இல்லாமல் இணையவழி விண்ணப்பம் வந்து சமர்ப்பதற்கான கடைசி டேட் அதை லாஸ்ட்டு எப்பவுமே சொல்லுவாங்க, மேபி 2 or 3 days எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, அதான் வந்து நார்மல். ஸோ 3/5 மே மாதம் 3/2025 ஸோ வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கான அதாவது எழுத்து தேர்வு நடைபெறும் தேதி எப்போ அப்படின்றத வந்து விண்ணப்பதாரர்கள் துறை விண்ணப்பதாரர்களுக்கு அப்புறம் நாங்கள் அறிவிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் ஏன் வெளியில் வந்து 3000+ வந்துட்டு போட்டிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். என்ன எக்ஸாம்ஸ் நெக்ஸ்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி வந்து ஷார்ட் நோட்டீஸ் தான் எப்போவுமே வந்து நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி ஷார்ட் நோட்டீஸ் வந்துட்டு நமக்கு வந்து வந்துடும். ஸோ மேபி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு வேகன்சிஸ் உட்பட எல்லாமே வந்து கரெக்டாக தெளிவாக விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு 2 எக்ஸாம்ஸ் வந்து இது நம்ம எஸ்ஏ எக்ஸாம் எந்த அளவுக்கு வந்து எதிர்பார்த்தோமோ அந்த மாதிரி இன்னும் 2 எக்ஸாம்ஸ் வந்து எல்லாருமே எதிர்பார்த்து வந்திருப்போம். அந்த எக்ஸாம்க்கான டீட்டெயில்ஸுமே நான் வந்து வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய யூடியூப்பில் வந்து இதுக்கு மேலே எஸ்ஐக்கான போர்ஷன்ஸ் அண்ட் தென் எஸ்ஐக்கான வந்துட்டு எல்லா அந்த ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு நம்ம யூடியூப் சேனல்ஸ் வந்து இதுக்கு மேலே அப்லோட் பண்ணுவோம். லெசன்ஸுமே இதுக்கு மேலே வந்து எடுக்க ஆரம்பிப்போம். ஸோ வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அது மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ சப்போர்ட் பண்ணுறதுலாம் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு அதனால தான் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து நிறைய பேர் என்ன கேட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் எக்ஸாம் அதாவது வரவே இல்லை, அசிஸ்டன்ட் ஜெயிலர் ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல. எஸ்எஃப்ஓ நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல. இப்போதைக்கு ப்ரெசென்ட் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம் மட்டும்தான் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு எப்போ என்ன கொடுத்துருக்காங்க, உங்களுடைய சேலரி பேசிக் வந்து கொடுத்துருக்காங்க 36,000 அதாவது 40,000லேருந்து 1,36,600 ஓகேங்களா. அதாவது 36,900 வந்துட்டு 1,16,600 வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அது வந்து எவ்வளோ சேலரி பேசிக் சேலரி வந்து இவ்வளோ சேலரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நம்ம அப்ளிகேஷன் போடும் போதே வந்துட்டு ரெண்டு நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க லாஸ்ட்டாக எண்ட் பண்ணுற டைமில். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் நெட் சென்டர்லேயும் நீங்களே கொடுத்து மாற்றிக்கோங்க. ஸோ எஸ்ஐ எக்ஸாமுக்கு எப்படி படிக்கலாம், அதாவது 90 days பிளான் வந்து இப்போ எப்படி குரூப் 4 பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணலாமோ, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு 60 days பிளான் 30 days பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் சேனலில் வந்துட்டு இதுக்கப்புறம் போடுவோம். ஸோ நீங்கள் அதையுமே பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து எப்படி பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி நம்ம கூடிய சீக்கிரத்தில் முடிக்கலாம், எப்படி ரிவிஷன் பண்ணலான்ற மாதிரி நம்ம போடுவோம் ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், பதவியின் பேர், பணி, காலி பணியிடங்கள், ஆண்கள் பெண்களுக்கு எவ்வளோ, மொத்தம் எவ்வளோ. ஸோ காவல் சார்பு ஆய்வாளர் தாலுக்கர் ஓகேவா. இதில் வந்து எப்படின்னா தமிழ்நாடு காவல் சார் நிலைப்பணி வந்துட்டு 654 பேர் வந்து ஆண்களும் 279 பேர் பெண்கள். ஸோ வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9,333 பேர் ஓகேங்களா. காவல் சார்பு ஆய்வாளர்கள் ஆயுதப்படை ஓகேங்களா. அதில் வந்து ஆண்கள் வந்து 285, பெண்கள் வந்து 111. அதுக்கப்புறம் மொத்தம் பார்த்தீங்கன்னா 366 நீங்கள் கேட்கலாம் மேம் இப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ஸ்க்கு 909 தான், லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 390 தான். நீங்கள் எப்படி 1,299 சொல்லாமல் 1,300 சொல்லியிருக்கீங்க. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் குறிப்பில் 53 எஸ்சி மற்றும் எஸ்டி பற்றாக்குறை காலி பணியிடங்கள் விவரம் தகவல் அதாவது ஷார்ட் நோட்ஸ் பார்த்தீங்களா இது. ஸோ வந்து இதில் விட்டுருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இதையுமே சேர்த்து தான் விடுவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 1,300+ வந்துட்டு வேகன்சி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அங்கே தம்ப்நெயிலில் வந்து 1,300+ வேகன்சி சாரி எஸ் ஃப்ரெண்ட்ஸ் 1,300 வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ மெயிலியாக பாருங்களேன், மொத்த காலி பணியிடங்கள் 1,299 + 53 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பற்றாக்குறை காலி பணியிடங்கள் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பெண்களுக்கானது மொத்தம் 390 போஸ்ட் இருக்குது, ஆண்களுக்கானது 909 போஸ்ட் இருக்குது. ஸோ வந்துட்டு கொரோனா டைமில் வந்துட்டு இது பண்ணாங்க. ஏஜ் வந்து கீழே அடுத்தது சொல்கிறேன். ஸோ கொரோனா டைமில் எப்படி விட்டுருக்காங்கன்னா அதை தான் விட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு ஏஜ் பார்த்திங்கன்னா எந்த மாற்றமும் இல்லை ஏஜ் பொறுத்த வரைக்கும். ஸோ அதிகமும் இல்லை கம்மியும் இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஏஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 21 வயசு, அதாவது ஒரு டிகிரி முடிக்கும்போது 21 ஆல்மோஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போலேருந்து எல்லாம் 30 வயசு வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஜென்ரல் வரைக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அதர் கேஸ்டஸ் பிசி அந்த மாதிரி எஸ்சி எப்படி பார்த்தீங்கன்னா 32 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது கொரோனா டைமில் விட்டதுக்கு இப்போக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, அது அப்படியே தான் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. உங்களுடைய மினிமம் ஏஜ் வந்து 21 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்துட்டு 30-32 அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 21 வயசு டிகிரி முடிக்கும் இப்போ வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடலாம் ஓகேங்களா. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், அதே தான்
1299 போஸ்ட் வந்துட்டு எஸ்ஐ பணியிடங்களுக்கு இருக்குது. ஏப்ரல் 7 வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தொடர்ந்து வந்து எஸ்ஐ எக்ஸாமுக்கும் சரி, மற்ற எல்லா எக்ஸாமுக்கும் டிஆர்பி, டிஎன்செட்டுக்குமே நம்ம தொடர்ந்து கிளாஸஸ் போடுவோம். டிஎன்பிசி குரூப் 4 எப்படி படிக்கணும் 90 டேஸ் ஸ்டடீஸ்ன்றது போகும். ஸோ வந்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எங்களுக்கு போடுறதுக்குமே ஒரு உற்சாகமாக இருக்கும். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ்.